நிறைய பேர் வெயிட் லாஸ்க்காக குடிக்கிற ஒரு விஷயம் கிரீன் டீ. இந்த கிரீன் டீலான கேன்சர் ரிஸ்க் குறைய மாட்டறதை இந்த வீடியோல பார்ப்போம். புதுசு புதுசா அழுகுற, ஆனா போன வருஷம் வாங்கின டீ தூளை மட்டும் மாத்த மாட்டேங்கிற. ஏய், மாட்டு துணியை தூக்கி பார்த்த மூதேவி டீல எச்ச துப்பி கொடுத்துருவேன். ஐயா, என்னடா காக்கா ஆயிருந்துச்சு. கிரீன் டீல இருக்கக்கூடிய முக்கியமான கண்டென்ட் அப்படின்னு பார்த்தோம்னா கேட்டச்சின், எஸ்பெஷலி எபிகேலோ கேட்டச்சின் 3 கேலேட், அதாவது EGCG அப்படின்னு சொல்லுவோம். நிறைய அனிமல் ஸ்டடீஸ் அண்ட் சில ஹியூமன் ஸ்டடீஸ் கிரீன் டீயோட பெனிஃபிட்ஸ் பற்றி நிறைய சொல்லுது. அதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தோம்னா, கிரீன் டீனால மெமரி இம்ப்ரூவ் ஆகும், அதே மாதிரி மெட்டபாலிசம் இம்ப்ரூவ் ஆகுறதுனால உங்களுக்கு வந்து வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணணும். ஹார்ட் அட்டாக் அண்ட் டயபெட்டிஸ் ரிஸ்க் வந்து குறையும் அப்படின்னு சொல்லிட்டோம். அதே மாதிரி அல்சைமர்ஸ் டிசீஸ் வராத தடுக்கும். இதில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைய இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து சில வகையான கேன்சர்ஸ் வராத தடுக்கும்னு சொல்லப்படுது. இது இல்லாத ஓவராலாக இம்யூனிட்டி இம்ப்ரூவ் ஆகும்னு சொல்லப்படுது. பட் இது எல்லாத்தையும் ப்ரூவ் பண்ண நம்மளுக்கு இன்னும் ஃபர்தர் ஸ்டடிஸ் நிறைய தேவை. ஸோ உங்களுக்கு வந்து வெயிட் லாஸ் அப்படின்னு எடுத்துக்கும் போது வெறும் கிரீன் டீ மட்டும் யூஸ்ஃபுல்லாக இருக்குமானா கண்டிப்பாக இல்லை. உங்களுக்கு வந்து கேலரி டெஃபிசிட் சாப்பிட்றத குறைக்கணும், அதே சமயத்தில் எக்ஸசைஸ் வந்து பண்ணணும். அதே மாதிரி கேன்சர் வராத தடுக்கிறதுக்கு கேன்சர் ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் எடுத்துக்கணும். அதாவது ஸ்மோக்கிங் இருந்தால் அந்த ஸ்மோக்கிங், ஆல்கஹால், அந்த கெட்ட பழக்கத்தை விடணும். அதே மாதிரி ரெகுலராக செக் பண்ணிக்கணும். எந்த ஒரு ஃபுட்டாக இருந்தாலும் அளவோடு சாப்பிடணும், இன்க்ளூடிங் கிரீன் டீ. அளவோடு எடுத்துக்கோங்க, ஹெல்த்தியாக இருங்க. ஸ்டே நாலேஜபிள். தேங்க்யூ.